Hi friends, welcome to Aathinatimes. பனம்பழ சாறு அவல் சேர்த்து சுவையான லட்டு செய்ய போறோம். அதற்கு தேவையான பொருட்கள்: பனம்பழ சாறு ஒரு பவுல். பனம்பழ சாறு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அவல் 2 கப், தேங்காய் துருவல் 3/4 கப், வெல்லம் 1 கப், வறுத்த வேர்க்கடலை 1/4 கப், உலர் திராட்சை பழம் சிறிதளவு, ஏலக்காய் 4. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் சூடாக இருந்து நாம் எடுத்து வச்சிருக்க அவலை ஆட் பண்ணி ரோஸ்ட் பண்ணிடலாம். அவள் இந்த மாதிரி உடையிற ஸ்டேஜ் ஆனதுமே எடுத்துடலாம். அவளை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பவுடர் பண்ணிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் சூடாக இருந்துமே நாம் எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவல் ஆட் பண்ணி வறுத்து எடுத்துடலாம். வறுத்த தேங்காய் துருவலை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் சூடாக இருந்துமே 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் சூடாக இருந்துமே நாம் எடுத்து வச்சுருக்க முந்திரி பழத்தை ஆட் பண்ணி வறுத்து எடுத்துடலாம். வறுத்த முந்திரி பழத்தை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் சூடாக இருந்துமே நம்ம எடுத்து வச்சுருக்க பனம்பழ சாறு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பாயில் ஆகட்டும். பாயில் ஆகிடுச்சு. இப்போ நாம் எடுத்து வச்சுருக்க வெல்லம் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே இடித்த ஏலக்காயை ஆட் பண்ணிடலாம். பனம்பழ சாறு நல்லா திக்காகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க அவலை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதும் நாம் எடுத்து வச்சுருக்க தேங்காய் துருவல், முந்திரி பழம், வறுத்த வேர்க்கடலை இவ்வளோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பனம்பழ சாறு நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நெய் தடவி வச்சுருக்க ஒரு வாழை இலையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கை பொறுக்க சூடு வந்ததுமே கையில் நெய் தடவிட்டு லட்டு உருண்டைகளாக உருட்டிடலாம். சுவையான பனம்பழ சாறு வைத்து அவல் லட்டு ரெடி. நீங்கள் இந்த ரெசிபி வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய டிஷ்ஷில் உங்களை சந்திக்க வரேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். டாடா, பை பை.